எங்க அம்மா தன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு சாமியார் கிட்ட கூட்டு வருவாங்க. அந்த ஆளு பேய் ஓட்டுறேன்னு அந்த பொண்ணை போட்டு செம்ம அடி அடிச்சு சாவி அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பேய் தான் கொண்டுன்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்தா 4 ஃப்ரெண்ட்ஸும் இந்த போலி சாமியாரா சும்மா விட சொல்லிட்டு அவன் இடத்துக்கே போயிட்டு அவன் பண்ற திருட்டு வேலையெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. அவன் ஒரு ஆள் கிட்ட ஆல்ரெடி செத்து போனவங்களுடைய பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்ப வெளியே வந்து உங்களுக்கு இவன் பேய் தான் பிடிச்சிருக்குன்னு இறந்து போனவங்க பேரை கரெக்டா சொல்ல சோ ஊர் மக்களும் இவருக்கு செத்தவங்க பேர்லாம் தெரிஞ்சிருக்குதே இவர் உண்மையான சாமியார் சொல்லிட்டு நம்புவாங்க. இவன் ஃப்ராட்ன்றத ரெக்கார்ட் பண்ணி கேங்க இந்த ப்ரூஃப் அப்படியே போலீஸ் கிட்ட காமிச்சு இவன் போலீஸ் சாமியார்னு சொல்லி அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த 4 பேருமே வீடியோல ஒரு டாக்டரோட மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கும். அவங்க சூசைட் பண்ணி இறந்தே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் வேலையவே விட்டுட்டு பேய் ஓட்டுற சாமியாரா மாறிடுறாரு. கண்டிப்பா இவனும் போலீஸ் சாமியார்ன்றத ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கேங் அந்த தேடி கார்ல போவாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு பைக் இடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. டக்குன்னு லெஃப்ட் எடுத்து தப்பிச்சிடறாங்க. ஆனா அந்த பைக்ல வந்த லேடி கீழே விழுந்து ஸ்பாட்ல இறந்து போயிடுவாங்க. அவங்கள காப்பாத்த வந்த ஒருத்தருடைய உடம்புக்குள்ள அந்த லேடி ஆன்மா புகுந்துருது. சோ இப்போ 4 பேருமே அந்த டாக்டர் சாமியார் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு அவர் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லேடியோட ஆவி வந்து என்ன அநியாயமா கொண்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 பேருமே அடிக்கிறதுக்காக வந்து சரியா நேரத்துல சாமியார் வந்து அந்த 4 பேருமே அந்த ஆவி கிட்ட இருந்து காப்பாத்திடுவாரு. அந்த 4 பேரும் நீங்க ஒரு டாக்டர் இருந்துகிட்டு இல்லாத பேய் ஓட்டுற நீ ஏன் மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இல்ல நான் சொல்ற இடத்துல 3 நாள் போய் தங்குங்க அதுக்கப்புறம் பேய் இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு அந்த இடத்துக்கு கூட்டு போய் விட்டுறாரு. இவங்களும் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கருகுன ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கருப்புருவம் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு இருக்குது. அடுத்த நாள் விடிஞ்சதோ இவங்க வானத்தை பார்த்தா சொர்க்கத்துக்கு போற வழி மாதிரி ஏதோ ஓபன் ஆகுது. அங்க இருக்க நாய்களை அவங்கள பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குதுங்க. இவங்க நைட் அந்த வீட்டுல இருக்கும் போது இவங்களால இறந்து போன லேடியோட ஆவி இவங்களை கொல்றதுக்காக அங்கேயே வந்துரும். டக்குன்னு சாமியார் உள்ள புகுந்து அந்த ஆவி கிட்ட இருந்து இவங்க 4 பேருமே காப்பாத்திடுவாரு. ஆனா ஒரு போனதுமே ஒருத்தரையா ஒரு கருப்புருவம் இழுத்துக்கிட்டு வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது. இத பார்த்த ஹீரோ பயந்து போய் நம்மளால உயிர் தப்பிக்கணும்னு ஹீரோனை கூப்பிட்டு வெளியே ஓடி வர ஆனா அவனையுமே அந்த கருப்புருவம் இழுத்துக்கிட்டு தண்ணியில தள்ளி கொடூரமா சாகடிக்குது. ஹீரோயினை பார்த்து பயந்துட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் சாமியார் அங்க வந்துருவான். இவ்வளோ நீங்க சொல்ற மாதிரி நான் பேருக்குன்றத நம்புறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துன்னு சொல்லி கெஞ்சுவான். இதுக்கப்புறம் நீங்க நம்பியும் ஒரு பிரோஜனமோ இல்லமா ஏன்னா நீங்க எல்லாம் செத்து 3 நாள் ஆகுதுன்னு சொல்ல இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அன்னைக்கு இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க பள்ளத்துல விழுந்து 4 பேருமே ஸ்பாட்ல இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே ஆவியா மாதிரி தான் சாமியாரை மீட் பண்ணிருப்பாங்களே. அதனாலதான் இவங்க எல்லாம் பார்த்து நாய்ங்க எல்லாம் குறைச்சிட்டு வந்திருக்கோம். ஒருத்தருடைய ஆன்மா சாந்தி அடையும் போது ஒருத்தரா மேல் லோகத்துக்கு போயிருப்பாங்க. நீ மட்டும் இன்னும் ஏன் போகாம இருக்கன்னா அவங்க அம்மா அப்பா உன்னுடைய இறுதி சடங்கா இன்னுமே முடிக்காம வச்சிருக்காங்க கூட்டு போய் காமிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயினும் ஃபீல் பண்ணிக்கிட்டு பேய் இல்ல நினைச்சா நம்மளே ஒரு பேயா மாறி நிக்கிறமேனு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா.